இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க போய் ரீச் ஆகிறதுக்காண்டி, அதாவது அவங்களுடைய வீடியோஸ் போட்டோஸ் ரீச் ஆகிறதுக்காண்டி அவங்க யூஸ் பண்ற ஒரு டூல் என்ன தெரியுமா? என்ன இது? ஆக்சுவலா சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிற ஒரு டூலை வந்து படிச்சு வச்சிருப்பாங்க. அந்த டூல்ஸ் மூலியமா தான் வந்துட்டு அவங்க வந்து அவங்களுடைய கான்டென்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம ரீசெண்டா வந்துட்டு ஏதாவது டாபிக் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது அப்படின்னா அந்த டாபிக்கை வந்துட்டு இவங்களோட கான்டென்ட்டோட கனெக்ட் பண்ணி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா இவங்களுக்கு வந்து வியூஸ் போகும். சரி ப்ரோ, இது வந்து நார்மலா எல்லாமே பண்றது தானே, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு வந்து நீங்க கேட்கலாம். இப்ப வந்து அது என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்துட்டு அவங்க இந்த மாதிரி கனெக்ட் பண்றது நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. பேசிக்கா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது ட்ரூத்தை கொடுக்கறத விட ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து அதிகமா கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஒரு நியூஸ், அதாவது தளபதி விஜய் வந்துட்டு அவரோட இந்த 69வது படம் தான் அவரோட கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் எனக்கு இதுல இருக்க ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன தெரியுமா? அவர் வாயில இருந்து இதுதான் என்னோட கடைசியான படம் அப்படின்னு சொல்லியிருக்காரா அப்படிங்கறதுதான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாவே எடுத்துக்கலாம். 2026 எலெக்ஷன் வருது. அதுல வந்து தளபதி விஜய் தோத்துறாரு. தோத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாரு? மறுபடியும் போய் பிக் பாஸ் ஷோவா நடத்த போறாரு. ஆக்சுவலா ஹியர்ஸ் டு கம் பேக் டு தி மூவிஸ் பிகாஸ் தட் இஸ் ஹிஸ் கரியர். அதனால வந்துட்டு அவர் வந்து அவரோட மூவி கரியர் தான் ரிட்டர்ன் வருவாரே தவிர மறுபடியும் போய் வேற எந்த ஒர்க்கும் பண்ண போறது இல்ல. பட் நிறைய பேர், அதாவது நிறைய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு டாபிக்கா எடுத்துக்கிட்டு, அதாவது தளபதியோட 69வது படம் தான் வந்து கடைசி படம் அப்படிங்கறத ஒரு டாபிக்கா எடுத்துக்கிட்டு அதை பத்தி நிறைய வீடியோஸ் போடுறாங்க, நிறைய ஃபேக் நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்றாங்க. சோ இதுவே வந்துட்டு ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கொடுக்குற ஒரு ராங் இன்ஃபர்மேஷனா தான் இருக்குது. சோ பேசிக்கா இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வந்துட்டு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் டூலை வந்துட்டு ஒரு டூலா யூஸ் பண்ணாம அந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் மூலமா செலிபிரிட்டிஸ் ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க மூலியமா ஒரு ரீச் கொண்டு வரணும் அப்படின்னு தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி தெளிவா புரிய வைக்கணும் அப்படின்னா, ரீசெண்டா வந்து ஜெயம் ரவி அவரோட வந்து டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருந்துச்சு. சோ அந்த டைத்துல நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி தமிழ் ஆக்டர்ஸ் எல்லாம் டிவோர்ஸ் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்களோட போட்டோஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெயமலி எதனால டிவோர்ஸ் வாங்குறாரு, அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நிறைய நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வந்துட்டு 95% நியூஸ் வந்து உண்மையே கிடையாது. பட் அதுதான் வந்து ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக்கா இருந்துச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, ஆப்பிள் ஐபோன் 16 சீரிஸ் வந்துட்டு செப்டம்பர் 9 தான் ரிலீஸ் பண்ணாங்க. பட் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே, அதாவது ஐபோன் 16 சீரிஸ் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே அதை பத்தின நிறைய நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு. ஐபோன் 16 நிறைய அப்டேட்ஸ் இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய பேச ஆரம்பிச்சாங்க. பட் 16 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்குது, அந்த 16 ரிலீஸ் ஆச்சு தெரியுமா, அதுல வந்துட்டு எந்த அப்டேட்ஸுமே கொண்டு வரல. பேசிக்கா அவங்க கொண்டு வந்திருக்கிறது ரெண்டு அப்டேட்ஸ் தான். ஒன்னு வந்துட்டு ஏஐ டூல்ஸ் கொண்டு வந்துருக்காங்க. செகண்டா வந்துட்டு கேமரா வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதாவது 2 48 MP மெகா பிக்சல்ஸ் அப்புறம் ஒரு 12 MP மெகா பிக்சல்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. இது ரெண்டு தான் கொண்டு வந்திருக்க பேசிக்கான அப்டேட்ஸ். பட் இது தெரியாம நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சும்மா அங்கிட்டு இங்கிட்டு இந்த ஒரு பக்கம் ஆர்டிகலை படிச்சுட்டு நிறைய வந்து ஃபேக்கான வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு ஆப்பிள் ஐபோனை பத்தி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ பேசிக்கா இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் அந்த ட்ரெண்டிங்கான டாபிக்ஸை பத்தி எல்லாம் பேசிட்டு அந்த ட்ரெண்டிங்கான டாபிக்ஸை பத்தி உண்மையை பேசுறாங்களா பொய்ய பேசுறாங்களா அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியாம தான் போயிட்டு இருக்குது. ஓகே, அட் தி எண்ட் ஒரு இன்னொரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லி முடிச்சுக்க விரும்புறேன். ஆக்சுவலா வந்து தளபதி விஜய் வந்து ரீசெண்டா அவரோட 69வது படத்துக்கு வந்து 300 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டிருக்காரு அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது. பட் எனக்கு இதுல இருக்க ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, அவர் உண்மையிலே கேட்டாரா அப்படிங்கிறது தான். நீங்க தப்பா எதுவும் எடுத்துக்கிறாதீங்க. ஆக்சுவலா நானுமே வந்து விஜய் ஃபேன் தான். பட் இருந்தாலுமே எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய நியூஸ் எல்லாம் வரும்போது நானும் ரிசர்ச் பண்ணுவேன், இதெல்லாம் வந்து உண்மையா அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணுவேன். பட் இது ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த நியூஸஸ் வந்து ஃபேக் நியூஸ் தான் தெரியுது. எதுலையுமே வந்து உண்மை இருக்க மாட்டேங்குது, எதுலையுமே வந்து ஒரு அத்தென்டிசிட்டி இருக்க மாட்டேங்குது. நம்ம ஒரு நாளைக்கு 100 வீடியோ பாக்குறோம் அப்படின்னா அந்த 100 வீடியோல 95 வீடியோ வந்துட்டு உண்மையான வீடியோவாவே இருக்க மாட்டேங்குது. அந்த 5 வீடியோ தான் வந்துட்டு ஒரு கொஞ்சம் உண்மையான வீடியோஸாவே இருக்குது. சோ அதனால நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்துட்டு கொஞ்சம் மேனிபுலேட்டடான சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மா தான் இருக்கு. எல்லாருமே வந்து ரீச் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட அவங்களோட பர்சனல் மோட்டிவேஷன்ஸை வந்துட்டு கையில எடுத்துக்கிட்டு அவங்களா ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ நீங்க வந்து வீடியோ பாக்குறீங்க, நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க, எவ்ரிடே யூடியூப்ல பார்ப்பீங்க, அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல பார்ப்பீங்க, ஃபேஸ்புக்ல பார்ப்பீங்க. சோ பாக்குற வீடியோஸ் எல்லாம் வந்து உண்மையா அப்படிங்கறத கணிச்சு பாருங்க. நீங்க வீடியோ பார்க்கும் போது ஒன்னே மட்டும் ஞாபகத்துல வச்சுங்க, நம்ம டிஜிட்டல் ஸ்கிரீன்ல பாக்குற எதுவுமே வந்து உண்மை கிடையாது. சோ எதையும் உண்மை நம்பி நீங்க வந்து யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க, எதையுமே உண்மையை நம்பி நீங்க வந்து நம்பிடாதீங்க. இது மூலியமா நான் வந்து கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வச்சுக்கிற ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன தெரியுமா, நீங்க உங்களோட வீடியோவை போஸ்ட் பண்றீங்க, அது வந்து 10 பேர் கூட பார்க்கட்டும், அந்த 10 பேருக்குமே வந்து நீங்க உண்மையான நியூஸ் சொல்ல பாருங்க. ஏன்னா நீங்க உண்மையை கொடுக்கும் போதுதான் உங்களுக்கு வந்து ரீச் அதிகமாகும், நீங்களுமே வந்து ஒரு உண்மையான கான்டென்ட் கிரியேட்டரா வந்து மாற முடியும். சோ வீடியோ கிரியேட் பண்றீங்க, மக்களுக்கு நியூஸை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட கிரியேட் பண்ணுங்க. அண்ட் மக்களுக்குமே ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான நியூஸை கொடுங்க. ஓகே கைஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. நீங்க பாக்குற எல்லா வீடியோஸையும் வந்து ஒழுங்கா பாருங்க, சந்தோஷமா பாருங்க. பட் பாக்குறதுல எல்லாத்துலயும் ஒரு உண்மையா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பாருங்க. அண்ட் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், நீங்க கிரியேட் பண்ற வீடியோஸை வந்துட்டு உண்மையா ஒரு மக்களுக்கு கிரியேட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட
ஒரு நல்ல நோக்கத்தோட கொண்டு போங்க. தேங்க்யூ guys and see you in the next video.